ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நரசிம்மருக்கு இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நாம் நம்மளோட வீட்டில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இழந்த செல்வங்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைத்தையுமே நம்ம திரும்ப பெறலாமாங்க. நம்ம இழந்த காசையோ இழந்த பொருட்களையோ உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உங்களை விட்டு சில பொருட்கள் போயிருக்கோம். அப்படி போன பொருட்களை நம்ம திரும்ப கொண்டு வர்றதுக்கு நம்ம நரசிம்மருக்கு வாரத்தில் ஒரு நாள், இந்த ஒரு நாளில் இந்த செயலை மட்டும் நம்ம நரசிம்மருக்கு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதனால் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்குமாங்க. நீங்கள் இந்த ஒரு செயலை செய்கிறதுக்காண்டி நரசிம்மரை கும்பிடுறீங்க, அது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மையை சேர்க்கும். மற்றொரு பக்கம் நீங்கள் நரசிம்மரையும் உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்கள் கும்பிட்டு வாரீங்க. நரசிம்மரை யாருமே கும்பிடவே மாட்டாங்க. நீங்களும் நரசிம்மரை இது வரைக்கும் கும்பிடாமல் இருந்தீங்கன்னா நரசிம்மர் கூடிய ஒரு புகைப்படத்தை, அவருக்கான புகைப்படத்தை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைங்க. வீட்டு பூஜையில் நரசிம்மர் புகைப்படத்தை வாங்கி வச்சுட்டு நரசிம்மரை நினச்சி வாரந்தோறும் சனிக்கிழமை இல்லை, நரசிம்மருக்கான நாள் சனிக்கிழமை, அந்த ஒரு நாளில் நரசிம்மருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி நைவேத்தியம் வச்சு நீங்கள் நரசிம்மரை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். இது காஞ்சி மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை தான். நீங்களும் இதை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான கஷ்டங்களும் துயரங்களும் உங்களை விட்டு செல்ல அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நரசிம்மரை வச்சு நம்ம வணங்கும் பொழுது நரசிம்மர் புகைப்படம், பூவெல்லாம் வச்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நரசிம்மருக்கு வைத்தியமாக நீங்கள் பானக்கரம் இருக்குல்லவா, பானக்கரத்தை எடுத்து வைக்கணுமாங்க பூஜை அறையில். பானக்கரம் பிரியர் நரசிம்மராங்க. எனவே உங்கள் கையிலாலே பானக்கரத்தை செஞ்சு அது நீங்கள் நரசிம்மருக்கு சனிக்கிழமை தோறும் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு செயலை, சாம்பிராணி புகை இருக்கல்லவா, சாம்பிராணி புகை போடும் பொழுது அதில் இந்த 2 பொருளை மட்டும் எடுத்து நீங்கள் நரசிம்மருக்கும் உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் காட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இழந்த செல்வம், இழந்த பொருட்கள், இழந்த உறவு எதுவாக இருந்தாலும் அது உங்களை தேடி மீண்டும் வருமாங்க. அவ்வளோ சக்தி இந்த சாம்பிராணி புகைக்கு இருக்கான். நரசிம்மரை நினச்சிட்டு இந்த சாம்பிராணி புகையை போட்டுட்டு நீங்கள் நரசிம்மரிடம் என்ன கேட்டாலும் அது கட்டாயமாக கிடைக்குமாங்க. சாம்பிராணி புகையில் நீங்கள் துளசி இலை இருக்கல்லவா, துளசி இலை பச்சையாக இருக்காமல் சிறிதளவு காய வைத்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த துளசி எடுத்து வச்சுட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 இல்லைன்னா 5 அந்த எண்ணிக்கையில் துளசி இலையை பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு அந்த சாம்பிராணி புகையில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேன், இல்லைனா 2 சொட்டு கூட போதுமானது. 2 சொட்டு அளவுக்கு தேன் மட்டுமே போதும். 2 ஸ்பூனுங்கிறது அதிகமாக வந்துடும். 2 சொட்டு தேன் மட்டும் விட்டுட்டு நீங்கள் அந்த சாம்பிராணி புகையை முதல்ல நரசிம்மருக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீடு முழுவதும் அந்த சாம்பிராணி புகையை காட்டிட்டு வாங்க. இதனால் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க. இழந்த செல்வம் எல்லாமே உங்களை தேடி வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.